ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று தற்போது வெளியாக இருக்கிறது. இன்று காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஈரான் அமெரிக்காவுடைய போர் நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது, ஒரு உலகளாவிய ரீதியை எடுத்து நோக்கின்ற பொழுது மிகப்பாரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து தற்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. நடுக்கடலில் ஆயுதமேந்திய ஒரு கொள்ளை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நடைபெற்று முடிந்துவிட்டது. அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்திருக்கிறது ஈரான். இதனைத் தொடர்ந்து ஈரானுடைய கச்சா எண்ணெய், இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவெனில், ஈரானுடைய கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதாக கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் தற்போது இடைமறித்ததை தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் தற்போது அதிகரித்து காணப்படுகின்றது. தற்போது பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. என்றால் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இதனை போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல உலக நாடுகள் தற்போது இதனுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலைமையில் குறித்த சம்பவம் தற்போது ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் கடுமையாக எதிர்வினையாற்றியதுடன் இந்த நடவடிக்கையை நடுக்கடலில் நடந்த ஒரு பாரிய ஆயுதமேந்திய கொள்ளை என்றும் ஈரான் தற்போது கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்கா இதனை சர்வதேச சட்டத்தை மீறியதாகவும், அமெரிக்கா இந்த விடயம் தொடர்பாக செய்தது அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை மீறியதாகவும் ஈரான் தற்போது குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் இந்த நடவடிக்கை மிகப்பாரிய கடற்கொள்ளையை செயலளவில் அங்கீகரிப்பதாக கூறினார். கடல் நடுவே நடைபெறும் கொள்ளையையும் ஆயுதமேந்திய கொள்ளையையும் முழுமையாக சட்டபூர்வமாக்குவதே இது போன்ற நடவடிக்கை என்றும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக ஆனால் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரைக்கும் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சொல்லை தற்போது வலியுறுத்தி வருகிறது அமெரிக்க அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் இதனை வலியுறுத்தி வரார்கள். அதே போல மேலும் மெஜஸ்டிக் எக்ஸ் மற்றும் டிஃபானி ஆகிய 2 கப்பல்கள் தான் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிடியாணையின் கீழ் கைப்பற்றப்பட்டதாக கொலம்பியா மாவட்டத்திற்கான அமெரிக்க சட்டத்திரணி ஜூனியர் ஃபெரிஸ் தற்போது இதை தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். இந்திய பெருங்கடலில் நிறுத்தப்பட்ட போது ஒவ்வொரு எண்ணெய் கப்பலும் சுமார் 19 லட்சம் பீப்பா ஈரானிய எண்ணெய் கப்பலை ஏற்றிச் சென்றதாகவும் ஒரு குறிப்பிட்ட தகவலும் வெளியாக இருக்கிறது. அதே போல இது சட்டவிரோத எண்ணெய் வர்த்தக மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்றும், இது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புகள் மீதான தீவிர அளவிலான ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாகவும் இந்த நடவடிக்கை இருப்பதாக விவரித்து காணப்படுகின்றது. அதே போல இந்த நடவடிக்கை மிகப்பாரிய உலகளாவிய ரீதியை பொறுத்தவரைக்கும் மிகப்பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் பல நிபுணர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல நிபுணர்கள் தெரிவித்திருக்கமே குறிப்பிடத்தக்கது.